வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி. அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 12. First question, which of the following items are recorded in the profit and loss appropriation account of a partnership firm? A. Interest on capital. B. Salary to partner. C. Transfer to reserve. D. All of the above. Profit and loss appropriation account partnership firmல interest on capital அதில் வரும், salary to partner அதில் வரும், transfer to reserve அதில் வரும். அதனால் D. all of the aboveங்கிறது கரெக்டான ஆன்சர். Second one, in the absence of a partnership deed, partners share profit or losses. A. in the ratio of their capital. B. in the ratio decided by the court. C. equally. D. in the ratio of time devoted. பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாத போது ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். சி ஈக்குவலிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம். அட் த டைம் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த இயர் there was a dispute between the partners. Profit before interest on partners' capital was 6 lakhs and Z demanded minimum profit of 5 lakhs as his financial position was not good. However, there was no written agreement on this point. A. Other partners will pay Z the minimum profit and will share the loss equally. B. Other partners will pay Z the minimum profit and will share the loss in capital ratio. C. X and T will take 50,000 each. X and Y will take 50,000 each and Z will take 55 lakhs. D. 2 lakhs to each of the partner. பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னாலே இது ப்ராஃபிட் பிஃபோர் இந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 6 lakhs இருந்ததுன்னா 2 lakhs ஈச். அதனால் D 2 lakhs ஈச் ஆஃப் த பார்ட்னருங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், இஃப் எனி லோன் ஆர் அட்வான்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை பார்ட்னர் தென் பேலன்ஸ் ஆஃப் சச் லோன் அக்கௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு. இப்போது லோனு அட்வான்ஸு கொடுத்துருக்கான், அதாவது கம்பெனிக்கு கொடுத்துருக்கான், அதை எங்கே கொண்டு போய் போடணும்? பேலன்ஸு கம்பெனி திருப்பி கொடுக்கல, பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னா அது ஒரு லயபிலிட்டி அவங்களுக்கு. ஸோ ஏ பேலன்ஸ் ஷீட் அசட் சைட், பி பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைட், சி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டி பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அதனால் பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் போடணும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், features of a partnership firm are: A. 2 or more persons are carrying common business under an agreement. B. They are sharing profits and losses in the fixed ratio. C. Business is carried by all or any of them acting for all as an agent. D. All of the above. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எக்ஸப்ட். எதை தவிர? ஏ அட்லீஸ்ட் 2 persons. பி தெர் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஆல் பார்ட்னர்ஸ். சி ஈக்குவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் is for some business. So equal share of profits and losses அது எந்த இதில் வேணால் அவங்க போட்டுக்கலாம். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7, following are essential elements of a partnership firm except: A. at least 2 persons. There is an agreement between all partners. C. equal share of profit and losses. D. partnership agreement is for some business. ஸோ எசென்ஷியல் எலிமெண்ட் முதல்ல இருக்க வேண்டியது அட்லீஸ்ட் 2 persons, எக்ஸப்ட் அட்லீஸ்ட் 2 persons. அட்லீஸ்ட் 2 persons இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறையா பேர் கூட இருக்கலாம். ஏ
அட்லீஸ்ட் 2% கரெக்டான ஆன்சர். Eighth one, which of the following statement is true? A minor cannot be admitted as a partner. இல்லை மைனரை அட்மிட் பண்ணலாம். B, a minor can be admitted as a partner only to the benefits of the company, benefits of the partnership. C, a minor can be admitted as a partner but his rights and liability are same of adult partner. இது கிடையாது. D, none of the above. அதனால Bங்கிறது கரெக்டு. A minor can be admitted as a partner only into the benefits of the partnershipங்கிறது கரெக்டான ஆன்சர். Ninth one, what should be the minimum number of person to form a partnership? A2, B7, C10, D20. மினிமம் வந்து 2 பேர் வேணும். 2, A2ங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, number of partners in a partnership firm may be A, maximum 2, maximum கிடையாது, மினிமம். B, maximum 10 இல்லை. C, maximum 100 இல்லை. D, maximum 50. maximum 50ங்கிறது சரியான ஆன்சர். 11, when is the partnership act enforced? எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் ஆக்டை? A, when there is no partnership deed. கரெக்டு. B, where there is a partnership deed but there are differences of opinion between the partner. C, when capital contribution by the partners varies. D, when the partner's salary and interest on capital are not incorporated in the partnership deed. ஸோ எப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா when there is no partnership deed. ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th one, in the absence of partnership deed, A, interest will not be charged on partners drawing. B, interest will be charged at the rate of 5% per annum on partners drawing. C, interest will be charged at the rate of 6% per annum on partners drawing. D, interest will be charged at the rate of 12% per annum on partners drawing. ஸோ பார்ட்னர்ஷிப் டீடு இல்லைன்னா A, interest will not be charged on partners drawingங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியட்டாக வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.